வலிமைக்கான சமன்பாடு R வர்க்கமாகத்தான் இருக்குது. சோ இதுல இருந்து நாம சொல்லலாம் மின்புல வலிமை தூரத்திர வர்க்கத்துக்கு நேர்மாறாக இருக்கு. இப்படி நாம கோளத்துக்கு வழியில் இருக்கிற ஒரு புள்ளிக்குரிய மின்புல வலிமைக்கான தொடர்பை கண்டுபிடிக்கிறோம் கவுசின் தேற்றத்தை பாவிச்சு. சரியான? ஆக ஃபர்ஸ்ட்க்கு நீங்க என்ன செய்யுங்கன்னா இந்த வெளியில இருக்கிற இந்த புள்ளிக்குரிய இந்த சமன்பாடை நோட் பண்ணி கொள்ளுங்க. இதை நோட் பண்ணி கொள்ளுங்க. நான் இதுக்கு அடுத்ததா கோளத்துல உட்பகுதி எழுதி காட்டுறேன். சோ ஃபர்ஸ்ட்க்கு செய்யாதாக்கள் இதை நோட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, கோளத்துக்கு வெளியில் இருக்கிற ஒரு புள்ளியில மின்புல வலிமையை காண்பதற்காக இந்த புள்ளிய மேற்பரப்பாக கொண்டு ஒரு கவுசின் தேற்றத்தை உருவாக்கி அதுக்குரிய சமன்பாட்டை பிரயோகிப்பதன் மூலமாக வெளியில் இருக்கிற ஒரு புள்ளிக்கான மின்புல வலிமைக்குரிய சமன்பாடு எடுத்திருக்கிறோம். ரைட், இப்ப நான் கோளத்திட உட்பகுதிக்குள்ள மின்புல வலிமைக்குரிய சமன்பாடை நிறுவ போறேன். கோளத்திட உட்பகுதிக்கு சமன்பாடை நிறுவ போறோம். இதுல முதலாவது நான் இதை சமநிலையில தொடர்படுத்துறேன். கோளத்தில உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கோளத்தில உட்பகுதியில் இருக்கிற ஒரு புள்ளி எடுப்போம். இந்த புள்ளிக்கான தூரத்தை மையத்திலிருந்து ஸ்மால் ஆர்ன்னு எடுத்தால் இந்த புள்ளிக்கான தூரத்தை மையத்திலிருந்து ஸ்மால் ஆர்ன்னு எடுத்தால் இந்த ஸ்மால் ஆர் ஆனது இந்த கோளத்திட ஆரை கேபிட்டல் ஆரை விட சிறியது இல்லையா? ஸ்மால் ஆர் ஆனது கேபிட்டல் ஆரை விட எப்படி இருக்கும்? சிறியதா இருக்கு. அப்ப கோளத்தில உட்பகுதியை நம்ம வரையறுக்கிறோம். கேபிட்டல் ஆரை விட இந்த ஆர் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஸ்மால் ஆர் சிறியதாக இருக்கிறது. இப்படி கோளத்தில உட்பகுதிக்கு நாம கவுசின் தேற்றத்தை பாவிக்கிறதுக்காக ஒரு கற்பனை கோள மேற்பரப்பை உருவாக்குவோம். அந்த வகையில இந்த புள்ளிய மின்புல வலிமையை காண இந்த புள்ளிய மேற்பரப்பாக கொண்டு ஒரு கற்பனையான கோள மேற்பரப்பை உருவாக்குறது. சரியான? இந்த புள்ளிய மேற்பரப்பாக கொண்ட ஒரு கற்பனை கோள மேற்பரப்பை உருவாக்கு. இந்த கற்பனை கோள மேற்பரப்பை நான் S2 எடுக்கிறேன். இந்த கற்பனை கோள மேற்பரப்பை நான் S2 எடுக்கிறேன். இவருக்கு கவுசின் தேற்றத்தை பாவிக்க போறோம். தேரிய மொத்த ஏற்றத்தின் கீழ் எப்சிலனாக இருக்கு. இப்ப கவனிங்க, இந்த மேற்பரப்புல இருக்கிற ஒரு புள்ளியில இந்த மேற்பரப்புல இருக்கிற கோளத்துல உட்பகுதியில இருக்கிற S2ங்கிற மேற்பரப்புல இருக்கிற ஒரு புள்ளியில மின்புல வலிமையை நாம E என்று சொன்னால் தேரிய மின்பாயத்தை எப்படி எழுதலாம்? E into A. ஏங்கிறது என்ன? இந்த கோளத்தில இந்த கற்பனை கோளத்தில மேற்பரப்பளவு. எனவே E into 4πr வர்க்கம் சொல்லலாம். இதுதான் இந்த மேற்பரப்பினூடான தேரிய மின்பாயம். இது என்னதுக்கு சமன்? என்னதுக்கு சமன்? இந்த கற்பனை கோளத்துக்குள்ள அடைக்கப்பட்டுள்ள ஏற்றத்தை எப்சிலனால பிரிச்சு வாரதுக்கு சமன். சோ இந்த இடத்துல கவனிங்க, இந்த கோளத்தில் இருக்கக்கூடிய மொத்த ஏற்றம் தான் பிளஸ் Q. ஆனால்
நாம இங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த கற்பனை கோலத்தை எடுத்தீங்க என்றால் இந்த கற்பனை கோலத்துக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிற ஏற்றம் பிளஸ் கியூவுக்கு சமனாக இருக்குமா? சமனாக இருக்காது. மொத்தமா இந்த கோலத்துல மொத்தமா பரம்பி இருக்கிற ஏற்றத்துல பருமன் தான் பிளஸ் கியூ. அப்ப இவ்வளவு பகுதிக்குள்ள அடைக்கப்பட்ட ஏற்றம் பிளஸ் கியூவை விட சிறியது. ஆக இதுக்குள்ள அடைக்கப்பட்ட ஏற்றம் என்னங்கிறத நாம முதலாவது கண்டுபிடிப்போம். சரி, எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த கற்பனை கோலத்துக்குள்ள அடைக்கப்பட்ட ஏற்றம் என்னங்கிறத நாம எப்படி கண்டுபிடிக்கலாம்? உங்களுக்கு தெரியும், மொத்தமா கோலத்தில் இருக்கிற ஏற்றம் பிளஸ் கியூ, கோலத்தில ஆரை கேபிட்டல் ஆர் இல்லையா? சோ நான் இந்த இடத்துல நான் இந்த கோலத்தில் இருக்கிற ஏற்றங்களோட அடர்த்திய ரோண்டு சொல்ல போறேன். கோலத்தில ஏற்ற அடர்த்திய நான் ரோண்டு சொல்றேன். ஏற்ற அடர்த்திய நான் ரோண்டு சொல்றேன். அதற்கு ஏற்ற அடர்த்தி இந்த கோலத்தில் இருக்கிற இந்த கோலத்தில ஏற்ற அடர்த்திய நான் ரோண்டு சொல்றேன். அப்படின்னா என்ன மீனிங்? அதாவது இந்த கோலத்தில ஓர் அலகு கனவளவுக்குள்ள இந்த கோலத்தில ஓர் அலகு கனவளவுக்குள்ள இருக்கிற ஏற்றம் ரோவாக இருக்கு. ஏற்ற அடர்த்தினா என்ன? ஓர் அலகு கனவளவுக்குள்ள இந்த கோலத்தில ஓர் அலகு கனவளவுக்குள்ள இருக்கிற ஏற்றத்தை நாம ரோண்டு எடுக்கிறோம். அப்படி எடுத்தால் இந்த மொத்தமா இந்த கோலத்தில் இருக்கிற ஏற்றம் பிளஸ் கியூ. எனவே இந்த பிளஸ் கியூவை நாம எப்படி எழுதலாம்? இந்த கோலத்திட அடர்த்தி ரோ, அதாவது ஓர் அலகு கனவளவுல இருக்கிற ஏற்றம் ரோ. அதே நேரத்துல இந்த கோலத்தில மொத்த கனவளவு என்ன? கோலத்திட ஆரை கேபிட்டல் ஆர். அப்ப கோலத்திட கனவளவு என்ன? 4/3 பை ஆர் கனம். ஆக இந்த கோலத்திட கனவளவை இந்த கோலத்திட ஏற்ற அடர்த்தியால பெருக்கினால் இந்த கோலத்தில் இருக்கிற மொத்த ஏற்றம் வரும். சரியா? அடர்த்தி கனவளவால பெருக்கப்படும் ஏற்றம் வரும். ஏற்ற அடர்த்திங்கிறதால கனவளவால பெருக்கினா ஏற்றம் வரும். இப்படி எழுதலாம். அந்த வகையில இந்த கோலத்தில் இருக்கிற மொத்த ஏற்றத்துக்கு நாம சமன்பாடு எழுதி. இப்ப நான் இந்த கற்பனை கோலத்துக்குள்ள இருக்கிற ஏற்றத்தை எடுக்கிறேன். நான் இந்த கற்பனை கோலத்துக்குள்ள இருக்கிற ஏற்றத்தை கியூ நோட் என்று சொல்றேன். இந்த கற்பனை கோலத்துக்குள்ள இருக்கிற ஏற்றத்தை நான் என்னன்னு சொல்றேன்? கியூ நோட் என்று சொல்றேன். எனவே இந்த கற்பனை கோலத்துக்குள்ள இருக்கிற ஏற்றத்தை நாம எப்படி எழுதலாம்? இந்த கற்பனை கோலத்துக்குள்ள இருக்கிற ஏற்றம் கியூ நோட். ஏற்ற அடர்த்தி என்ன? ரோ. இந்த கோலத்திட கனவளவு என்ன? இந்த கற்பனை கோலத்திட கனவளவு 4/3 பை ஆர் கனம். அடர்த்தி ரோ. இந்த கற்பனை கோலத்திட கனவளவு 4/3 பை ஆர் கனம். இரண்டையும் பெருக்கினால் வாரது இந்த கற்பனை கோலத்துக்குள்ள அடைக்கப்பட்டுள்ள ஏற்றமாக இருக்கு. சரியா? அப்படி பெரிய கோலத்தில் இருக்கிற மொத்த கோலத்தில் இருக்கிற ஏற்றத்துக்கு ஒரு சமன்பாடு, இந்த கற்பனை கோலத்துக்கு அடைக்கப்பட்ட ஏற்றத்துக்கு ஒரு சமன்பாடு எடுத்துட்டோம். இதையும் பிரிப்போம். கியூ நோட்டின் கீழ் கேபிட்டல் கியூ. இதுல இருந்து இதை பிரிக்கிறது. பிரிச்சால் என்ன வரும்? ரோவும் பிரிப்படும். 4/3 பை 4/3 பை பிரிப்படும். எனவே ஸ்மால் ஆர் கணத்தின் கீழ் கேபிட்டல் ஆர் கணம் என்று வரும். இந்த சமன்பாட்டை இதை பிரிச்சா இப்படி வரும். இதுல இருந்து கியூ நோட் சமன் என்ன எழுதலாம்? கேபிட்டல் கியூ இன்டு ஸ்மால் ஆர் கணத்தின் கீழ் கேபிட்டல் ஆர் கணம் என்று எழுதலாம். இப்படி நாம இந்த கற்பனை கோலத்துக்குள் அடைக்கப்பட்ட ஏற்றத்துக்கு சமன்பாடு எழுதலாம். இப்ப நான் இதை இங்க பிரதியிடுறேன். கியூ நோட்டை பிரதியிடுறேன். கேபிட்டல் கியூ ஸ்மால் ஆர் கணத்தின் கீழ் கேபிட்டல் ஆர் கணம். இதுதான் இதுக்குள்ள அடைக்கப்பட்டுள்ள ஏற்றம். இந்த கியூ நோட்டை இப்படி பிரதியிட்டாச்சு. கீழுக்கு எப்சைலன், இங்க E into 4 pi R வரும். இப்ப பாருங்க, இதுல இருந்து நான் எழுவாய் மாற்றம் செய்ய போறேன். அதுக்கு முதல் இங்க ஸ்மால் ஆர் வர்க்கம் இருக்குது, இங்க ஸ்மால் ஆர் கணம் இருக்குது இல்லையா? எனவே இந்த வர்க்கத்தையும் வெட்டலாம். இங்க ஆர் வர்க்கம், இங்க ஆர் கணம். அப்ப வெட்டினா இங்க ஆர் எஞ்சக்கூடியதா இருக்கு. எனவே இதுல இருந்து E சமன் எழுவாய் மாற்றம் செய்த இந்த 4 பை கீழுக்கு வரும். 1 கீழ் 4 பை எப்சைலன்
Q Q இந்த R மட்டும் எஞ்சுது R இந்த R கணம் கேபிட்டல் R கணம் கீழுக்கு வரும் எனவே R கணம் பாத்தீங்கன்னா E சமன் ஒன்றின் கீழ் 4 பை எப்சிலன் இதை நாம் என்ன எழுதலாம் K என்று எழுதலாம் அப்ப K Q ஸ்மால் r இன் கீழ் கேபிட்டல் R கணம் என்று வரும் இதுதான் மின்புல வலிமைக்கான சமன்பாடு கோளத்தில உட்பகுதிக்குள்ள மின்புல வலிமைக்கான சமன்பாடு விளங்குதா கற்பனையான இந்த கோளத்துக்கு கவுசின் தேற்றத்தை பாவிக்கிறோம் சோ இந்த கற்பனை கோளத்துக்குள் அடைக்கப்பட்ட ஏற்றத்தை கண்டுபிடிக்க இந்த கோளத்துல ஏற்றம் சீராகத்தான பரம்பி இருக்குது ஆகவே அந்த ஏற்றத்தில் அடர்த்தியை ரோண்டெடுத்து இந்த பெரிய இந்த கோளத்தில மொத்த ஏற்றம் Qவுக்கு அடர்த்தியை தொடர்படுத்தி ஒரு சமன்பாடு இருக்கிற பிறகு இந்த கற்பனை கோளத்துக்குள் அடைக்கப்பட்ட ஏற்றத்தை Q நோட் எடுத்து அந்த Q நோட்டுக்கு ஒரு சமன்பாடு எடுக்கிற இது ரெண்டையும் பிரிப்பதன் மூலம் Q நோட்டுக்கான சமன்பாடு வரும் அதை இங்க பிரதியிடுவதன் மூலமாக மின்புல வலிமைக்கான சமன்பாடு எடுக்கும் சோ இந்த மின்புல வலிமைக்கான சமன்பாட்டிலிருந்து நாம் என்ன சொல்லலாம்னால் மின்புல வலிமையானது கேங்கிறது மாறிலி கேபிட்டல் Qங்கிறது என்ன அந்த கோளத்தில் இருக்கிற மொத்த ஏற்றம் Q மாறிலி கேபிட்டல் Rங்கிறது என்ன கோளத்துல R இது பிக்ஸட் ஆனது அப்ப இதுவும் மாறிலி கேபிட்டல் R கேபிட்டல் Q K இது மூணுமே மாறிலிங்கிறதால மின்புல வலிமையானது ஸ்மால் r-க்கு நேர் விகித சமன் என்று சொல்லலாம் இது மூணும் மாறிலியாக இருப்பதனால் மின்புல வலிமை ஸ்மால் r-க்கு நேர் விகித சமன் என்று சொல்லலாம் அப்ப கோளத்தில உட்பகுதியில மின்புல வலிமைக்கான சமன்பாடு தெரியணும் அதே போல உட்பகுதிக்குள்ள மின்புல வலிமைக்கும் தூரத்திற்குமான தொடர்பும் தெரிஞ்சிருக்கணும் சரியா ஓகே இத வேகமாக நோட் பண்ணி கொள்ளுங்க
ஓகே, கவனிங்க. அப்ப நான் இங்க ஏற்றம் பெற்ற இந்த மொத்தமான திண்ம கோளத்தில ஏற்றத்தை கேபிட்டல் கியூ எடுத்து கற்பனையாக நாம எடுத்திருக்கிற இந்த கவுசின் தேற்றத்துக்குள்ள கவுசின் மேற்பரப்புக்குள்ள அடைக்கப்பட்ட ஏற்றம் இவ்வளவு ஏற்றத்தையும் நாம கியூ நோட் எடுத்து இரண்டுக்கும் சமன்பாடு உருவாக்கி அந்த சமன்பாட்டை ஒன்றிலிருந்து ஒன்று பிரிப்பதன் மூலம் கியூ நோட்டை எழுவாய் மாற்றம் செய்து அந்த சமன்பாட்டை இங்க பிரதியிட்டு மின்புல வலிமைக்குரிய சமன்பாட்டை உருவாக்கி இருக்கிறோம். சரியானே? நான் சொன்ன விடயங்களுக்குள்ள நீங்க கேட்ட சில பேர் டவுட் கேட்டு இருந்தீங்க, அதுக்குரிய விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. அப்படித்தான். ஓகே, சோ இதே மாதிரி தான் நாம பாத்தீங்கன்னா இருந்தால் ஈர்ப்பு புலத்துல பூமியினது ஈர்ப்பு புல வலிமைக்குரிய சமன்பாடை உருவாக்குறதுக்காகும் அல்லது ஒரு சீரான திண்ம கோளத்துல ஈர்ப்பு புல வலிமைக்கான சமன்பாடை உருவாக்குறதுக்காகவும் இதே மாதிரியான ஒரு ஐடியாவைத்தான் நாம அங்க பிரயோகித்து இருந்தோம். அதை நான் அங்க கவுசின் தேற்றம்ங்கிற பேரை சொல்லாம பிரயோகிச்சு காட்டி இருந்தேன். அதாவது கற்பனையான ஒரு கோலத்துக்குள்ள அடைக்கப்பட்ட திணிவு எடுங்கன்னு சொல்லுவதை தவிர அதை கவுசின் தேற்றம்ங்கிற வார்த்தையை கொண்டு பயன்படுத்தாம விட்டுருக்கேன். சரியானே? ஓகே, எல்லாமே ஒரே ஐடியா தான். இப்ப நாம இதுக்குரிய கிராஃபுக்கு வருவோம். பாருங்க, தூரத்தோட மின்புல வலிமைக்கான மாறல், இதுல மையத்திலிருந்து இந்த கேபிட்டல் ஆர் தூரம் வரைக்கும் கோளத்திர உட்பகுதி, இந்த கேபிட்டல் ஆருக்கு வெளியில கோளத்திர வெளிப்பகுதி இல்லையா? எனவே பாருங்க, இந்த கோளத்திர உட்பகுதிக்குள்ள மின்புல வலிமைக்குரிய தொடர்படுத்தினால் அங்க நாம் என்ன சொல்லி இருக்கிறோம் என்றால் மின்புல வலிமை ஆரைக்கு நேர் விகித சமம். எங்க கோளத்திட உட்பகுதிக்குள்ள மின்புல வலிமை ஆரைக்கு தூரத்துக்கு நேர் விகித சமம். அதாவது இங்க ஆறுங்கிறது யாரை குறிக்கின்ற? தூரத்தை குறிக்குது. சரியா? கோளத்திர உட்பகுதிக்குள்ளேயும் நான் 6 தான் போட்டேன், கோளத்திர வெளிப்பகுதிக்கு நான் 6 தான் போட்டேன். அந்த 6ங்கிறது என்னன்னா கோளத்திர உட்பகுதிக்கு போடக்குள்ள கோளத்திர உட்பகுதிக்குள்ள தூரத்தை குறிக்கும், கோளத்திர வெளிப்பகுதிக்கு போடக்குள்ள மையத்தில இருந்தாலே அந்த பொதுவான தூரத்தை 6ங்கிறது குறிக்கும். 6ங்கிறது ஒரு மாறியாக இருக்குது. சரியானே? அப்ப 6ங்கிறது பொதுவான ஒரு தூரம். ரைட். அந்த வகையில மையத்திலிருந்து கோளத்திர உட்பகுதி வழியே மின்புல வலிமை தூரத்துக்கு நேர் விகித சமன்கிறதால இந்த கிராஃப் ஒரு நேர்கோடாக வரும். இப்படி ஒரு நேர்கோடாக வரும். மையத்திலிருந்து மின்புல வலிமை தூரத்துக்கு நேர் விகித சமன்கிறதால இந்த கிராஃப் ஒரு நேர்கோடாக வரும். இப்படியே வந்து இதுல மேற்பரப்பு அடைஞ்சிட்டு மேற்பரப்புல இருந்து இதுவரைக்கும் நேர்விகித சமன் இ நேர்விகித சமன் ஆர். இதுக்கு பிறகு கோளத்துக்கு வெளியில மின்புல வலிமை தூரத்திர வர்க்கத்துக்கு நேர்மாறு விகித சமன் இல்லையா? எனவே கோளத்திர வெளிப்பகுதிக்கு நாம சமன்பாடு தொடர்பு எடுத்திருந்தோம். இ தூரத்திர வர்க்கத்துக்கு நேர்மாறு. எனவே கிராஃப் இப்படி போகும். இ ஒன்றிங்கில் ஆர் வர்க்கத்துக்கு நேர் விகித சமன், அதாவது ஆர் வர்க்கத்துக்கு நேர்மாறு விகித சமன். இப்படி நாம கோளத்திர மையத்திலிருந்து முடிவிலி வரைக்குமான மின்புல வலிமைக்கான மாறலை கீறலாம். சரி, இதே மாறலை நாம இந்த பக்கமும் கீற முடியும். ஆனால் நீங்க இந்த பக்கம் மின்புல வலிமைக்கான மாறலை கீறக்குள்ள திசையை கருத்தில் கொண்டு கீறுவீங்களா இருந்தால் கிராஃப் இப்படியே கீழுக்கு வரும். இப்படி வந்து எப்படி போகக்கூடியதா இருக்கு. ஏண்டால் இந்த இடத்துல மின்புல வலிமைங்கிறது ஓர் அலகு நேரேற்றத்தின் மீது தொழிற்படுற விசை, அதான மின்புல வலிமை. அப்ப இந்த இடத்துல நீங்க ஓர் அலகு நேரேற்றத்தை வைத்தால் இந்த நேர் ஏற்றத்துக்கு இந்த கோளத்தில் இருக்கிற ஏற்றம் வழங்குற விசை இப்படி இருக்கு. அப்ப இந்த பக்கம் மின்புல வலிமையோட திசை வலப்பக்கமானது. இந்த இடத்துல நீங்க ஒரு கூலம் ஏற்றத்தை வைத்தால்
இந்த ஒரு கூலம் ஏற்றத்துக்கு இந்த கோலத்தில் இருக்கிற ஏற்றம் வழங்குற விசை இப்படி இருக்கு, பிளஸ் பிளஸ் தள்ளு இப்படி இருக்கு. எனவே இந்த பக்கம் மின்புல வலிமை வலப்பக்கமான திசை, இந்த பக்கம் மின்புல வலிமை இடப்பக்கமான திசை. சோ வலப்பக்கத்தை நாம பிளஸ் எடுத்தா இடப்பக்கத்துல மின்புல வலிமையை மைனஸ் எடுக்கணும். அதனாலதான் கிராஃப் கீழுக்கு வந்திருக்கு. சரியா? திசையை கருத்தில் கொண்டு கீறினா கிராஃப் இப்படி வரும், திசையை கருத்தில் கொள்ளாம கீறினா கிராஃப் இப்படி வந்திருக்கு. சரியான? ஓகே, பாருங்க, மின்புல வலிமைக்கான மாறல் மையத்திலிருந்து மேற்பரப்பு வரைக்கும் இவ்வாறு வரும், மேற்பரப்பு வழியில இந்த மாதிரி வந்து சேரும். இதுல மேற்பரப்புல மின்புல வலிமை, மேற்பரப்புல மின்புல வலிமை, இந்த இடத்துல மின்புல வலிமை எப்படி கண்டுபிடிக்கலாம்? உங்களுக்கு தெரியும், நான் கோலத்துக்கு வெளியில மின்புல வலிமைக்கு சமன்பாடு எடுத்தேன். கோலத்துக்கு வெளியில மின்புல வலிமைக்கு சமன்பாடு எடுத்தேன். என்ன சமன்பாடு? KQ R வர்க்கம். அதாவது கோலத்துக்கு வெளியில மின்புல வலிமைக்கு சமன்பாடு இப்படி வரும். இதுல இருந்து கோல மேற்பரப்பில், கோல மேற்பரப்புல மின்புல வலிமை என்னன்னு கேட்டா நாம என்ன சொல்லலாம்? கோல மேற்பரப்புங்கிறது மையத்திலிருந்து எவ்வளவு தூரம்? கோல மேற்பரப்புல இருக்கிற ஒரு புள்ளி எடுத்தீங்கன்னால் இது மையத்திலிருந்து எவ்வளவு தூரம்? கேபிட்டல் R தூரம். அப்ப கோல மேற்பரப்புக்கும் மின்புல வலிமையை காண்றதா இருந்தால் இந்த ஸ்மால் ஆர கேபிட்டல் ஆருக்கு சமப்படுத்தணும். அப்படி சமப்படுத்தினால் E சமன் KQ R வர்க்கம் என்று வரும். அப்ப மேற்பரப்புல மின்புல வலிமை KQ R வர்க்கம், கேபிட்டல் R வர்க்கம். சரியானே? கோலத்துல மேற்பரப்புல மின்புல வலிமை KQ R வர்க்கமா இருக்கு. ஓகே, இது எல்லாத்தையும் தெளிவாக நோட் பண்ணிக்கொள்ளுங்க. தெளிவாக நோட் பண்ணி கொள்ளுங்க. இதை நோட் பண்ணி போட்டு இதுல ஏதும் சந்தேகம் இருக்கிறார்கள், சந்தேகத்தை கேளுங்க. நான் மியூட் எடுத்து விடுறேன். சந்தேகம் இருக்கா சந்தேகத்தை கேளுங்க. அதே நேரத்துல நீங்க ட்ரை பண்ணுங்க, மையத்திலிருந்து முடிவெளி வரைக்கும் மின் அழுத்தம் எவ்வாறு மாறுங்கிறத ட்ரை பண்ணுங்க. சரியானே? அப்ப இதை நோட் பண்ணிட்டு மையத்திலிருந்து முடிவெளி வரைக்கும் மின் அழுத்தம் எவ்வாறு மாறுங்கிறத ட்ரை பண்ணுங்க. அந்த டைம்ல ஏதும் டவுட் இருக்கிறார்கள், டவுட்டை கேட்டுக்கொள்ளலாம். நான் மியூட் எடுத்து விடுறேன், டவுட்டை கேட்டுக்கொள்ளுங்க. ஓகே, உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. நீங்க மியூட் எடுத்துட்டு சந்தேகத்தை கேட்டுக்கொள்ளலாம். சார் ஏன் சார் அந்த போர்டு வளைய இல்ல? நேர் விகிதம் இருக்கு. நேர் விகித சமன் நேர் விகித சமன் R இல்லையா? நேர் விகித சமன் R என்றால் தூரமும் மின்புல வலிமையும் சீராக அதிகரிக்கணும். தூரத்தோட இல்லைங்களே, தூரத்தோட மின்புல வலிமை சீராக அதிகரிக்கணும். எனவேதான் மையத்திலிருந்து மேற்பரப்பு வரைக்கும் மின்புல வலிமை தூரத்துக்கு நேர் விகித சமனுங்கிறதால சீராக அதிகரிக்கும். நேர் விகித சமன்டா சீராக அதிகரிக்கணும். தூரத்துக்கு மின்புல வலிமை நேர் விகித சமன்டால் இரண்டும் சீரான ஒரு அதிகரிப்பை கொண்டிருக்கணும். அதே மாதிரி இன்னும் ஒரு ஆள் இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது வந்துகிட்டு ஏற்ற அடர்த்திங்கிற அந்த விடயத்தை கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த கோலத்துக்குள்ள ஏற்றம் பரம்பி இருக்குது இல்லையா? இந்த கோலம் ஃபுல்லா ஏற்றம் பரம்பி இருக்குது. அதுல நாம ஏற்றத்துல அடர்த்தி ஏற்றம் பரம்பி இருக்குதுன்னா அதுக்கு இன்னொரு அடர்த்தி இருக்க போகும். அப்ப அந்த ஏற்றத்துல அடர்த்தியை நாம ரவுண்ட் எடுக்கிறோம். அதாவது ஓர் அலகு கனவளவுக்குள்ள இருக்கிற ஏற்றத்தை நாம ரவுண்ட் எடுக்கிறோம். அதனால கேபிட்டல் Q சமன் ரோ இன்டூ அந்த கேபிட்டல் Qங்கிறது யாரு? அந்த பெரிய கோலத்துல மொத்த ஏற்றம். எனவே அதோட அடர்த்திய அந்த பெரிய கோலத்துல கனவளவால பெருக்கிறோம்.
அப்ப அடர்த்தியை ஏற்ற அடர்த்திய கனவளவால பெருக்கினா ஏற்றம் வரும். அந்த வகையில கேபிட்டல் கியூவை சமப்படுத்துறோம். அதே போல கற்பனை கோலத்துக்கும் சிறிய கற்பனை கோலத்துக்கும் நாம அதே மாதிரி சமன்பாடை பயன்படுத்தி இருக்கிறோம். வேற ஏதும் சந்தேகம்? சார் சொல்லுங்க. அந்த ஏற்ற அடர்த்தி கீழே Q நாட் பை Q இஸ் ஈக்குவல் டு R கனம் ஓவர் கேபிட்டல் R கனம், அது எனக்கு வழங்கல, கொஞ்சம் திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. அதாவது வந்துகிட்டு ரெண்டு சமன்பாடையும் நம்ம பிரிச்சிருக்கிறோம். கியூ நோட்டையும் கியூவையும் பிரிக்கலாமா இல்லையா? பிரிக்கிறோம். அப்ப கியூ நோட்டிங்கில் கியூ. அதே மாதிரி ரோ 4/3 பை ரெண்டு சமன்பாட்டிலையுமே ரோ 4/3 பை இருக்குது. அப்ப கியூ நோட்டிங்கில் கியூவை பிரிக்கக்குள்ள ரோ 4/3 பை ரெண்டுலையும் வெட்டுப்படும். வெட்டுப்பட்டா எங்க போறது? கியூ நோட்ல எங்க போறது ஆர் கணம், கியூல எங்க போறது கேபிட்டல் ஆர் கணம். அப்ப கியூ நோட்டிங்கில் கியூ ஸ்மால் ஆர் கணத்திங்கில் கேபிட்டல் ஆர் கணம்னு வந்து சேருது. விளங்கலையா அது? சரி சார். இங்க நாம ஏற்ற அடர்த்திய பாவிச்சதால அடர்த்திய கனவளவால பிரிக்கினா, ஏற்ற அடர்த்திய கனவளவால பிரிக்கினா ஏற்றம் வரும். நம்ம திணிவுட அடர்த்திய பாவிச்சிருந்தா அடர்த்திய கனவளவால பிரிக்கினா திணிவு வரும். விளங்குற வித்தியாசம்? இந்த ஏற்ற அடர்த்திங்கிறதால அதை கனவளவால பிரிக்கினா திணிவு ஏற்றம் வரும். திணிவுட அடர்த்தியா இருந்திருந்தா அந்த அடர்த்திய கனவளவால பிரிக்கினா திணிவு வரும். அதான் வித்தியாசம். எஸ், இன்னும் ஒரு ஆள் இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த கோலத்துல மின்புல வலிமை எந்த இடத்துல உயர்வாரிக்கும், அது மேற்பரப்புலையான்னு கேட்கிறாங்க. எஸ், நிச்சயமா வந்துகிட்டு இந்த இடத்துல இந்த ஏற்றம் பெற்ற திண்ம கோலத்துல மேற்பரப்புலதான் மின்புல வலிமை வந்துட்டு மேக்சிமமா வரும். ஸோ அந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா விளங்கும், மேற்பரப்புலதான் மின்புல வலிமை வந்துட்டு மேக்சிமமா வரும். வேற எதுவும் கேள்விகள்? சார் கிராஃப்ல அந்த திசைகளை கொஞ்சம் பத்தி திருப்பி கொஞ்சம் கேளுங்க. நம்ம இரண்டு பக்கமும் மின்புல வலிமையை யோசிக்கிறோம். வலது பக்கம் நீங்க ஒரு ஏற்றத்தை வைக்கக்குள்ள அந்த பிளஸ் இந்த பிளஸ் தள்ளுறதால அந்த பிளஸ் ஒரு கூலமுக்கு விசை வலது பக்கமா தொழிற்படும். அதே இது நீங்க இடது பக்கம் ஒரு கூலமை வச்சீங்கன்னா அந்த பிளஸ் இந்த ஒரு கூலமை தள்ளுறதால, அதாவது இந்த கோலத்தில் இருக்கிற ஏற்றம் பிளஸ் தள்ளுறதால இடது பக்கம் வைக்கக்குள்ள மின்புல வலிமை இடப்பக்கமா தொழிற்படுது. அப்ப மின்புல வலிமையோட திசை மாறுறதால கிராஃபை நம்ம மேலுக்கும் கீழுக்கும் கீறி இருக்கிறோம். ஸோ இதை நம்ம ஏற்கனவேயும் புள்ளி ஏற்றங்களுக்கு நம்ம ஆரம்பத்திலையும் நான் இதை சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் இல்லையா? சரி, ஓகே. இப்ப நாம மின் அழுத்தத்தை பார்க்க போறோம். சோ மின் அழுத்தத்திற்கான மாறலை பார்க்க போறோம். சரியானே? பாருங்க, தூரத்தின் வழியே மின் அழுத்தத்திற்கான மாறல், தூரத்தின் வழியே மின் அழுத்தத்திற்கான மாறலை பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு தெரியும் இந்த இந்த ஏற்றம் பெற்ற திண்ம கோலத்தை எடுத்தீங்கன்னா இந்த திண்ம கோலத்தில மின்புல கோடுகள் எப்படி இருக்குங்கிறது நாம முதல் தெரிஞ்சு கொள்வோம். அதாவது இந்த ஏற்றம் இது பிளஸ் ஏற்றம்ங்கிறதால இந்த கோலத்தை விட்டு மின்புல கோடுகள் வெளியேறக்கூடிய திசையில இருக்கு. இப்படிதான் மின்புல கோடுகள் இருக்கு. கோலத்தை விட்டு
வெளியேறுகின்ற திசையில மின்புல கோடுகள் காணப்படும் இல்லையா? இப்படி கோலத்துக்கு வெளியில மின்புல கோடுகள் இப்படி இருக்க போகும். எனவே இப்ப நம்ம மின்னழுத்தத்துக்கான மாறலை யோசிக்கிறோம். சோ மின்னழுத்தத்துக்கான மாறல் நாம யோசிக்கிறோமா இருந்தா முடிவிலியிலிருந்து யோசிக்க ஆரம்பிக்கணும். முடிவிலியிலிருந்து மின்னழுத்தத்துக்கான மாறலை யோசிக்கணும். அதுல முடிவிலியில மின்னழுத்தம் என்னங்கிறத முதல் தெரிஞ்சு கொள்வோம். முடிவிலியில மின்னழுத்தம் 0 இருக்கு இல்லையா? முடிவிலியில மின்னழுத்தம் என்ன? 0. சோ முடிவிலியிலிருந்து நாம ஓர் அலகு நேர் ஏற்றத்தை மின் புலத்துக்குள்ள கொண்டு வரும் போது செய்யப்படுகின்ற வேலைதான் மின் அழுத்தமாக இருக்கு. சோ முடிவிலியிலிருந்து தான் நாம மின்னழுத்தத்தை யோசிக்கணும். சோ நான் முடிவிலியிலிருந்து ஓர் அலகு நேரேற்றத்தை இப்படியே மின்புலத்துக்குள்ள கொண்டு வர, முடிவிலியிலிருந்து ஓர் அலகு நேரேற்றத்தை இப்படியே மின்புலத்துக்குள்ள கொண்டு வர. நான் மின்புலத்துக்குள்ள கொண்டு வர நான் செய்கின்ற வேலை அதிகரிக்கும். ஆகவே முடிவிலியிலிருந்து ஏற்றத்தை நோக்கி வர மின் அழுத்தமானது அதிகரிச்சு கொண்டு போகும். மின் அழுத்தமானது அதிகரிச்சு கொண்டு போகும். முடிவிலியிலிருந்து ஓர் அலகு நேரேற்றத்தை இப்படியே நான் கொண்டு வர நான் இப்படி ஏற்றத்தை கொண்டு வர மின்புல விசை அதுக்கு எதிர் திசையில தொழிற்படும், இப்படி தள்ளு. அவ அந்த விசைக்கு எதிராகத்தான் நான் ஏற்றத்தை இப்படியே கொண்டு வர. எனவே நான் செய்கின்ற வேலையானது படிப்படியாக அதிகரிச்சு கொண்டு வரும். இதை நாம போன கிளாஸ்லயும் பார்த்திருந்தோம். இப்படியே கொண்டு வந்து இந்த கோலத்திட மேற்பரப்புக்கு ஓர் அலகு நேரேற்றத்தை கொண்டு வந்து சேர்த்து, முடிவிலியிலிருந்து கோலத்திட மேற்பரப்பு வரைக்கும் ஓர் அலகு நேரேற்றத்தை கொண்டு வந்து, இப்ப நான் இந்த மேற்பரப்புல இருந்து மையம் வரைக்கும் இந்த ஓர் அலகு நேரேற்றத்தை கொண்டு போக போறேன். இதுல நாம இந்த கோலத்துக்குள்ள மின்புல கோடுகளை வரைஞ்சி காட்ட முடியாது. ஆனா இந்த கோலத்துக்குள்ள மின்புல கோடுகள் இருக்குது இல்லையா? ஏன் உங்களுக்கு தெரியும், கோலத்துக்குள்ள மின்புல வலிமை 0 இல்ல. மின்புல வலிமை தூரத்துக்கு நேர்விகித சமம் என்று பார்த்திருக்கிறோம். ஆக நிச்சயமா இந்த கோலத்திட உட்பகுதிக்குள்ள மின்புல கோடுகள் இருக்குது. ஆனா அந்த மின்புல கோடு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா மின்புல கோடு இதுக்குள்ள இப்படியோ மின்புல கோடு என்ன செய்ய போகுது? இருக்க போகும். அதனாலதான் கோலத்திட உட்பகுதிக்குள்ள இப்படி ஒரு தொடர்பு நாம் எடுத்திருக்கிறோம். ஆக இதுக்குள்ள மின்புல கோடுகள் இருக்கிறதால மேற்பரப்பிலிருந்து மையம் வரைக்கும் நாம ஓர் அலகு நேரேற்றத்தை கொண்டு போகும் போது, மேற்பரப்பிலிருந்து மையம் வரைக்கும் ஓர் அலகு நேரேற்றத்தை கொண்டு போகும் போது நாம வேலை செய்யணும். எனவே முடிவெளியிலிருந்து இதுவரைக்கும் நாம ஏற்றத்தை கொண்டு வர வேலை செஞ்ச மாதிரி மேற்பரப்பிலிருந்து மையம் வரைக்கும் கொண்டு போறதுக்கும் நாம வேலை செய்யணும். ஆகவே மேற்பரப்பிலிருந்து மையம் வரைக்கும் மின் அழுத்தமானது அதிகரிச்சு கொண்டுதான் செல்லும். அப்ப மேற்பரப்பிலிருந்து மையம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இது மேற்பரப்பு. மேற்பரப்பிலிருந்து மையம் வரைக்கும் நீங்க ஏற்றத்தை கொண்டு போகக்குள்ள வேலை செய்யணுமா, செய்ய தேவையில்லையா? வேலை செய்யணும். அப்படி நீங்க வேலை செய்யறதால மின் அழுத்தத்தை பாத்தீங்களா இருந்தால் மின் அழுத்தமானது அதிகரிச்சு கொண்டு போகுது. ஆனால் நம்ம போன கிளாஸ்ல பொற்கோலத்தை படிச்சிருந்தோம். பொற்கோலத்தில உட்பகுதிக்குள்ள மின்புல வலிமை இல்லாததால மேற்பரப்பிலிருந்து மையம் வரைக்கும் நாம வேலை செய்ய தேவையில்லை. அதனால மின் அழுத்தம் மாறாம வந்துச்சு. ஆனா இங்க இதுக்குள்ள மின்புல கோடுகள் இருக்கிறதால மேற்பரப்பிலிருந்து மையம் வரைக்கும் கொண்டு போகும்போது நாம வேலை செய்யணும். எனவே மின் அழுத்தமானது அதிகரிக்கக்கூடியதா இருக்கு. சரியா? எனவே இங்கிருந்து இதுவரைக்கும் மின் அழுத்தம் அதிகரிக்கிற மாதிரி கிராஃப் வரணும். இப்ப சில பேருக்கு வர டவுட், அது ஏன் நீங்க கிராஃபை இப்படி கீறி இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன் கிராஃபை இப்படி கீறினீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வரும். ஏன் நீங்க இதுல தொடர்ச்சியா இப்படி கீறல்ல, அல்லது ஏன் நீங்க நேர்கோட அதிகரிக்கிற மாதிரி கீறல்ல, ஏன் இப்படி வளைந்த கோடாக கீறி இருக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? சோ இதுக்குரிய பதில நாம மின்புல வலிமைக்குரிய கிராஃப்ல இருந்து பெற்றுக்கொள்ளலாம். மின்புல வலிமைக்குரிய கிராஃப்ல இருந்து பெற்றுக்கொள்ளலாம். நான் பார்த்துட்டோம், இந்த கோலத்திட மையத்திலிருந்து ஏற்றம் பெற்ற இந்த கோலத்திட மையத்திலிருந்து மேற்பரப்பு வரைக்கும் மின்புல வலிமை என்ன செய்யுது? சீராக அதிகரிக்குது. மேற்பரப்பிலிருந்து வெளியில மின்புல வலிமை என்ன செய்யும்? பரவளையாக ஒரு வளைந்த கோடாக குறைவடையும். இப்படி குறையும். இப்படிதான படிச்சோம். ஆக நல்லா யோசித்து பாருங்க,
மேற்பரப்புக்கும் மையத்துக்கும் இடையில மின்புல வலிமை எப்படி அதிகரிக்குது? சீராக அதிகரிக்குது. அல்லது மாற்றி சொல்றேன்டா, மேற்பரப்புல இருந்து மையத்தை நோக்கி போக 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 மின்புல வலிமட பருமன் என்ன செய்யுதுன்னா குறைவடையும். மேற்பரப்புல இருந்து மையத்தை நோக்கி போக போக மின்புல வலிமட பருமன் குறைவடையுது. உங்களுக்கு தெரியும், மின்புல வலிமைக்கும் மின் அழுத்தத்திற்குமான தொடர்பு மைனஸ் டெல்டா வி இன்டு டெல்டா டி. இதான சமன்பாடு. சோ இந்த சமன்பாட்டின் படி மின்புல வலிமை குறைவடைந்தால் மின்புல வலிமை மேற்பரப்புல இருந்து மையம் வரைக்கும் குறையுது. மின்புல வலிமை குறைவடைந்தால் அழுத்தத்திற்கும் தூரத்திற்குமான கிராஃப்ல படித்திறன் குறைவடையணும். மின்புல வலிமை பிளஸ்ல இருந்தா படித்திறன் மைனஸ்லயும் இருக்கணும். அப்ப படித்திறன் குறையணும், படித்திறன் மைனஸ்ல இருக்கணும். அதனாலதான் பாருங்க, இங்க இருந்து இது வரைக்கும் கிராஃப் இப்படி போவக்குள்ள படித்திறன் செய்யுது குறைவடைந்து போகும். இங்கால பக்கம் பாருங்க, மேற்பரப்புல இருந்து மையத்தை நோக்கி போகுங்க, சாய்வு என்ன செஞ்சுட்டு போகும்? மேற்பரப்புல இருந்து மையத்தை நோக்கி போகக்குள்ள சாய்வு குறைவடையும், அதாவது படித்திறன் குறைவடையும். ஏன் குறைவடையுதுன்னா மின் அழுத்தம் மின்புல வலிமை குறைவடையும். அப்ப மேற்பரப்புல இருந்து மையத்தை நோக்கி வரும் போது மின்புல வலிமை குறைவடையுது. மின்புல வலிமை குறைவடையுதுன்றால் மின் அழுத்தத்திற்கும் தூரத்திற்குமான கிராஃப்ல படித்திறன் குறையணும். எனவேதான் கிராஃப் இவ்வாறு வளைந்த ஒரு கோடாக வந்திருக்குது. சரியா? இப்ப நீங்க மாறி இங்க யோசித்து பாருங்க, மேற்பரப்புல இருந்து முடிவெளி வரைக்கும் யோசித்து பாருங்க. மேற்பரப்புல இருந்து முடிவெளி வரைக்கும் என்ன செய்யுது? இங்கே மின்புல வலிமை வந்துகிட்டு குறைவடையுது. எனவேதான் இங்கேயும் பாத்தீங்கன்னா இப்படியே படித்திறன் குறைவடைந்து போகும். ஓகே, மின்னழுத்தத்துக்குரிய கிராஃப் போட்டு இதை நோட் பண்ணி கொள்ளுங்க. இருங்களா? நேர்கோடு மாயும் சாட பேர் விலங்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு வளைந்த கோடு தான். சரியா? ஓகே, இப்ப நம்ம கடைசியா பார்த்திருக்கக்கூடிய இந்த கவுசின் தேற்றத்துல இந்த இரண்டு பிரயோகங்களையும் நான் ஒரு சமரியாக சொல்ல போறேன். கவுசின் தேற்றத்துல கடைசியா பார்த்த இரண்டு பிரயோகங்கள், ஒன்று ஏற்றம் பெற்ற திண்ம கோளம், அடுத்தது பொற்கோளம். இந்த இரண்டிலிருந்து எடுக்கப்பட்ட முடிவுகளை நம்ம சமரியாக பார்த்துக் கொள்வோம்.
ஓகே, கவனிங்க. இந்த மாதிரி ஏற்றம் பெற்ற பொற்கோளம், அதே போல ஏற்றம் பெற்ற திண்ம கோலத்தை எடுத்தீங்கன்னா இந்த ரெண்டு கோலங்களுக்கும் கோலத்திட வெளியில் இருக்கிற ஒரு புள்ளி, கோலத்திட வெளியில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி, கோலத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளியில மின்புல வலிமையை பார்த்தீங்கன்னா பொற்கோளம் அறிக்கலாம், திண்ம கோலம் அறிக்கலாம். கோலத்துக்கு வெளியில மின்புல வலிமைக்கான சமன்பாடை பார்த்தீங்கன்னா KQவின் கீழ் R வர்க்கம் தான் இருக்கு. திண்ம கோலத்துக்கும் சரி பொற்கோளத்துக்கும் சரி கோலத்துக்கு வெளியில மின்புல வலிமை KQவின் கீழ் R வர்க்கம் தான் இருக்கு. சரியான? ஆக கோலத்துக்கு வெளியில மின்புல வலிமைக்குரிய இந்த சமன்பாடு ஒரு புள்ளி ஏற்றத்துல இருந்து பாருங்க, ஒரு புள்ளி ஏற்றத்தை எடுப்போம். பிளஸ் கியூங்கிற ஒரு புள்ளி ஏற்றத்தை எடுப்போம். ஒரு புள்ளி ஏற்றத்திலிருந்து ஒரு R தூரத்தில் இருக்கிற மின்புல வலிமைக்குரிய சமன்பாடு ஒத்த சமன்பாடா இருக்கு. எனவே நாம என்ன சொல்லலாம்னா, ஏற்றம் பெற்ற யாதேனும் ஒரு கோலத்தை நாம கருதினால், சீராக ஏற்றம் பெற்ற யாதேனும் ஒரு கோலத்தை கருதினால், அது பொற்கோளமா இருக்கலாம், திண்ம கோலமா இருக்கலாம், யாதேனும் ஏற்றத்தை கருதினால், யாதேனும் ஒரு கோலத்தை கருதினால் அந்த கோலத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய மின்புல வலிமைக்குரிய சமன்பாடு மையத்தில ஒரு புள்ளியேற்றம் வைக்கப்படும் போதான மின்புல வலிமைக்கான சமன்பாடை ஒத்ததாக இருக்கும். அதாவது இந்த கோலத்திட ஏற்றம் பிளஸ் கியூ, மையத்திலிருந்து R தூரத்துல மின்புல வலிமைதான KQங்கிற R வர்க்கம். இதுக்கு பதிலா மையத்தில நீங்க ஒரு பிளஸ் கியூ ஏற்றத்தை வச்சிருந்தால் அந்த டைம்லையும் R தூரத்துல மின்புல வலிமைக்கு இதான சமன்பாடு வரும். எனவே கோலத்துக்கு வெளியில மின்புல வலிமைக்குரிய சமன்பாடு புள்ளி ஏற்றத்தால உண்டாக்கப்படுகின்ற மின்புல வலிமைக்கான சமன்பாடை ஒத்ததாகவே இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி அப்ப புள்ளியேற்றத்துக்குரிய சமன்பாடை ஒத்த சமன்பாடுதான் கோலத்துக்கு வெளியில மின்புல வலிமைக்கான சமன்பாடாக இருக்கிறதால இந்த Q ஏற்றத்திலிருந்து R தூரத்துல ஒரு மின் அழுத்தத்துக்கு சமன்பாடு என்ன படிச்சோம்? ஒரு பிளஸ் Q ஏற்றத்திலிருந்து R தூரத்துல மின்புல வலிமைக்கு சமன்பாடு என்ன படிச்சோம்? KQவின் கீழ் R என்று படிச்சோம் இல்லையா? இதான் மின் அழுத்தத்துக்கான சமன்பாடு. எனவே இந்த பொற்கோளத்தில மையத்திலிருந்து R தூரத்துல கோலத்துக்கு வெளியில மின் அழுத்தத்துக்கான சமன்பாடும் KQவின் கீழ் R தான். இந்த திண்ம கோலத்துக்கு வெளியில R தூரத்துல மின்னழுத்தத்துக்கான சமன்பாடும் KQவின் கீழ் R ஆகத்தான் இருக்கும். அப்ப கோலத்துக்கு வெளியில மின்புல வலிமை மின் அழுத்தத்தை ரொம்ப சிம்பிளா யோசிக்கலாம். எப்படி யோசிங்கன்னா புள்ளி ஏற்ற மாதிரி யோசிங்க. கோலத்துக்கு வெளியில இருக்கிற ஒரு புள்ளியில மின்புல வலிமை மின் அழுத்தத்தை கேட்கும் போது நீங்க எப்படி யோசிக்கலாம்? புள்ளி ஏற்றத்திட மின்புல வலிமை மின்னழுத்தத்துக்குரிய சமன்பாடு மாதிரியே யோசிக்கலாம். ஆனால் கோலத்திட உட்பகுதி எடுத்தீங்கன்னால் இங்க மின்புல வலிமை 0, இங்க மின்புல வலிமை கோலத்திட உட்பகுதியில மின்புல வலிமை KQR இன் கீழ் R கணம் என்று வரும். KQR இன் கீழ் R கணம் உட்பகுதியில். அப்ப கோலத்தில உட்பகுதிக்குள்ளதான் சமன்பாடு மாறுமே தவிர கோலத்துக்கு வெளியில சமன்பாடு புள்ளி ஏற்றத்தில சமன்பாடு மாதிரியே இருக்கும். அதே மாதிரி இந்த கோலத்தில உட்பகுதியில பொற்கோளத்தில அழுத்தத்துக்கு சமன்பாடு என்ன? இந்த கோலத்தில உட்பகுதியில யாரேனும் ஒரு புள்ளியில பொற்கோளத்தில அழுத்தத்துக்கு சமன்பாடு என்ன? மேற்பரப்புல இருக்கிற அழுத்தம் தான் அதுல உட்பகுதியிலையும் இருக்கு. பொற்கோளத்துக்கு இல்லையா? மேற்பரப்புல என்ன அழுத்தமோ அதுதான் அதுல உட்பகுதியிலையும் இருக்கு. எனவே இந்த இடத்துல அழுத்தத்துக்கு சமன்பாடு KQவின் கீழ் கேபிட்டல் R ஆக இருக்கு. மேற்பரப்புல என்ன அழுத்தமோ அதே அழுத்தம் தான் அதுல உட்பகுதிக்குள்ளேயும் இருக்கு. யாருக்கு? பொற்கோளத்துக்கு. ஆனா திண்ம கோலத்துக்கு நம்ம சமன்பாடு எழுத இயலாதா? அது நம்ம சிலபஸ்ல இல்ல. சோ திண்ம கோலத்துக்குரிய சமன்பாடு உட்பகுதிக்குள்ள என்னங்கிறது நமக்கு தேவையில்லை. சரியான? அப்ப கோலத்தில பொற்கோளத்தில உட்பகுதிக்குள்ள அழுத்தம் என்னன்னு கேட்டா மேற்பரப்புல இருக்கிற அதே அழுத்தம் தான் அதுல உட்பகுதிக்குள்ளேயும் இருக்கு. அழுத்தம் மாறாது. சரியான? ஓகே. அப்ப நோட்ல போட்டு எழுதி கொள்ளுங்க. நோட்ல போட்டு எழுதி கொள்ளுங்க. நோட்ல போட்டு எழுதி கொள்ளுங்க.
சீராக ஏற்றம் பெற்ற சரி சீராக ஏற்றம் பெற்ற யாதேனும் ஓர் கோலத்தில் சீராக ஏற்றம் பெற்ற யாதேனும் ஓர் கோலத்தில் சீராக ஏற்றம் பெற்ற யாதேனும் ஓர் கோலத்தில் வெளியில் உள்ள மின்புல வலிமை மின்னழுத்தத்திற்கான சமன்பாடு கோலத்திற்கு வெளியில் உள்ள மின்புல வலிமை மின் அழுத்தத்திற்கான சமன்பாடு கோலத்திற்கு வெளியில் உள்ள மின்புல வலிமை மின் அழுத்தத்திற்கான சமன்பாடு புள்ளி ஏற்றத்திற்குரிய சமன்பாடை ஒத்ததாக காணப்படும் புள்ளி ஏற்றத்திற்குரிய சமன்பாட்டை ஒத்ததாக காணப்படும் சரியா சோ அதுக்கு கீழே நீங்க இந்த 3 படத்தையும் காட்டுங்க புள்ளி ஏற்றத்திலிருந்து ஆர் தூரத்துல மின்புல வலிமை மின்னழுத்தம் பொற்கோளத்துல ஆர் தூரத்திலிருந்து மின்புல வலிமை மின்னழுத்தம் திண்ம கோளத்துல ஆர் தூரத்துல மின்புல வலிமை மின்னழுத்தம் எல்லாமே என்னதான் சமன் தான் உட்பகுதி எடுத்தீங்கன்னா தான் மாறுபடும் இங்க மின்புல வலிமை 0 மின்னழுத்தம் கே கியூங்கில் கேபிட்டல் ஆர் மேற்பரப்புட அதே அழுத்தம் தான் உள்ளுக்குள்ளேயும் இருக்கு இதை எடுத்தீங்கன்னா இதுல உட்பகுதிக்குள்ள மின்புல வலிமைக்கான சமன்பாடு கே கியூ ஸ்மால் ஆருங்கில் கேபிட்டல் ஆர் கடை சரியா சோ இது எல்லாத்தையும் தெளிவா நோட் பண்ணுங்க நாம இந்த கோலத்தோட தொடர்புடையதாகவே இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல நாம நிறைய கேள்விகளை பார்க்க போறோம் சரியா ஏன்னா இந்த பகுதி வந்துகிட்டு நிறைய பேர் வந்துட்டு கஷ்டமா ஃபீல் பண்ற ஒரு பகுதி நான் இப்ப உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிற இந்த பகுதி தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல நிறைய பேர் வந்துகிட்டு கஷ்டமா ஃபீல் பண்ற ஒரு பகுதி நான் இது ஆரம்பத்திலையும் சொல்லி இருந்தேன் சரியான சோ இதுல எந்த அளவுக்கு கேள்விகள் வரும் எந்த அளவுக்கு நாம் இந்த கேள்விகளை துல்லியமா யோசிக்கணுங்கிற விடயங்களை நாம் இதுக்கு பிறகு செய்யறோம் கேள்விகள் மூலமாக சின்ன சின்ன கேள்விகள்ல இருந்து இல்ல கடினமான கேள்விகள் வரைக்கும் நாம தொடர்ச்சியா கேள்விகளை பார்க்க போறோம் சோ வேகமா நோட் பண்ணி கொள்ளுங்க
ஓகே, இப்ப நீங்க உங்களோட டியூட்ல 33வது கேள்வி எடுங்க. 33வது கேள்வி 2003ஆம் ஆண்டு 23வது கேள்வியா? உங்களோட டியூட்ல 33வது கேள்வி 2003 23வது கேள்வி. வேகமா விடைய அனுப்புங்க. ஓகே, நிறைய பேர் சரியான விடை அனுப்புறத காணக்கூடியதா இருக்குது. சோ என்ன கேட்டிருக்கிறாங்க, ஒவ்வொன்றும் மின்னேற்றம் Q-ஐ கொண்ட 3 வேறுபட்ட ஆரைகளை உடைய கடத்தும் கோளங்கள். Q ஏற்றத்தை கொண்ட கடத்தும் கோளங்கள். இதுல ABC ஆகிய புள்ளிகள்ல மின்புல வலிமையை தொடர்புபடுத்த கேட்டிருக்கிறாங்க. ஏபிசில மின்புல வலிமையை கேட்கிறாங்க. சோ இந்த கோளத்தில் இருக்கிற ஏற்றமும் பிளஸ் Q, இங்கேயும் சரி இங்கேயும் சரி இருக்கிற ஏற்றம் பிளஸ் Q தான். ரைட்? இதுல கோளத்துக்கு வெளியில இருக்கிற ஒரு புள்ளியில மின்புல வலிமையை கேட்கிறாங்க. சோ உங்களுக்கு தெரியும், கோளத்துக்கு வெளியில மின்புல வலிமை மின் அழுத்தம் கேட்டால் நீங்க அதை எப்படி யோசிக்கலாம்? வெறுமனே இந்த இடத்துல ஒரு புள்ளி ஏற்றம் இருக்கப்பட்டால் எவ்வாறு மின்புல வலிமை வருமோ அதே சமன்பாடை யோசிக்கலாம். அப்ப இந்த கோளத்தில் இருக்கிற ஏற்றத்தை நீங்க எப்படி யோசிங்க? மையத்துல ஒரு ஏற்றம் இருக்கிற மாதிரி யோசிங்க. எப்ப யோசிக்கலாம்? இப்படி மறந்துடாதீங்க. நம்ம இதை எப்ப யோசிக்கலாம்? கோளத்துக்கு வெளியில மின்புல வலிமை மின்னழுத்தம் கேட்கப்படும் போது மாத்திரம். அப்ப கோளத்துக்கு வெளியில தான் இங்கேயும் மின்புல வலிமையை கேட்கிறாங்க, இங்கேயும் கோளத்துக்கு வெளியில தான் மின்புல வலிமையை கேட்கிறாங்க என்றால் இந்த கோளத்தில் இருக்கிற ஏற்றத்தை மையத்தில் இருக்கிற ஏற்றம் மாதிரி யோசி. இப்ப யோசித்து பாருங்க, மையத்திலிருந்து இதர தூரம் R, இதர தூரமும் R, இதர தூரமும் R. அப்ப மின்புல வலிமை என்ன? KQ R வர்க்கம். இங்கேயும் மின்புல வலிமை KQ R வர்க்கம், இங்கேயும் மின்புல வலிமை KQ R வர்க்கம். எனவே இந்த மூணிலையுமே மின்புல வலிமை சமனாகத்தான் இருக்கும். இந்த மூணிலையும் மின்புல வலிமை சமனாகத்தான் இருக்கும். சோ பொருத்தமான விட இரண்டாவது. எப்படி யோசிக்கிறோம்? கோளத்துக்கு வெளியில இருக்கிற புள்ளினா மையத்தில இருந்தான தூரம் ஆறுண்டா மின்புல வலிமை KQ R வரும். ஏன் KQ R வரும்? ஏன் KQ R வரும்? மின்புல வலிமை மூணுக்கும் சமம். சோ பொருத்தமான விட இரண்டாவது. யோசித்து பாருங்க, எவ்வளவு டைம் எடுக்கும் ஒரு ஆளுக்கு இந்த கேள்வி செய்ய? எவ்வளவு டைம் எடுக்க போகுது? சரியா விளங்கின ஒரு ஆளுக்கு இந்த கேள்வி செய்யறதுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 20-25 செகண்ட் தேவைப்படும். சும்மா பார்த்து போட்டு அவர் விடையை மார்க் பண்ணி போட்டு அடுத்த கேள்விக்கு போயிடுவார். சரியா தியரியை விலகி கொள்ளுங்க, வேகமா கேள்வியை செய்ய பழகுங்க. உங்களோட டைமை நீங்க என்ன செய்யலாம்? மேனேஜ் பண்ணலாம். MCQ கேள்வியில ஒரு பிரச்சனையும் வராது, டைம் காணாதுங்கிற பிரச்சனையே வராது. ரைட். அதே மாதிரி இன்னும் ஒரு கேள்வி, 27வது கேள்வி. 27வது கேள்வி இது 2009ஆம் ஆண்டு 47வது கேள்வி. 2009ஆம் ஆண்டு 47வது கேள்வி.
Yeah. எடுத்தாங்க. ஓகே, கவனிங்க. பிளஸ் கியூ ஏற்றத்தை கொண்ட பிளஸ் கேபிட்டல் கியூ ஏற்றத்தை கொண்ட 3 கோள ஓடுகள், கடத்தும் ஓடுகள். இதுல பிளஸ் ஸ்மால் கியூங்கிற ஏற்றம் இந்த மாதிரி வைக்கப்படும் போது தனித்தனியா இந்த ஒவ்வொரு கோளத்துக்கு அண்மையிலையும் பிளஸ் ஸ்மால் கியூங்கிற ஏற்றம் வைக்கப்படும் போது அந்த பிளஸ் ஸ்மால் கியூவின் மீது தொழிற்படுகின்ற மின்புல விசையை ஒப்பிட சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்படித்தானே? சோ கவனிங்க. முதலாவது நாம யாரேனும் ஒரு ஏற்றத்தின் மீது தொழிற்படுற மின்புல விசையை கண்டுபிடிக்கணுமா இருந்தால் அதுக்குரிய ஒரே ஒரு வழி என்ன? F7EQ பயன்படுத்துறது இல்லையா? ஒரு கியூங்கிற ஏற்றத்தின் மீது தொழிற்படுற விசையை கண்டுபிடிக்கணும்னால் அந்த ஏற்றத்தை அந்த இடத்துல, அந்த ஏற்றம் வைக்கப்பட்டிருக்கிற இடத்துல இருக்கிற மின்புல வலிமையான பெருக்கி விடணும். அப்ப F7EQ மின்புல வலிமையை அந்த இடத்துல இருக்கிற ஏற்றத்தால பெருக்கினோம்னா மின்புல விசை வரும். அந்த வகையில நாம இந்த இடத்துல பிளஸ் கியூங்கிற ஏற்றத்தை வைக்க போறோம். சோ அவ்வாறு வைத்தால் அந்த ஏற்றத்தின் மீது தொழிற்படுற விசை என்னன்னு கேட்கிறாங்க. சோ முதல் யோசிங்க, இந்த இடத்துல மின்புல வலிமை என்ன? அந்த பிளஸ் கியூங்கிற ஸ்மால் ஏற்றத்தை வைக்கிறதுக்கு முதல் இந்த இடத்துல மின்புல வலிமை என்ன? இது கோளத்திட உட்பகுதி, ஒரு பொற்கோளத்திட உட்பகுதி. அப்ப மின்புல வலிமை என்ன? மின்புல வலிமை 0. இப்ப மின்புல வலிமை 0 இருக்கிற இடத்துல நாம யாரை கொண்டு போய் வைக்கிறோம்? ஸ்மால் கியூ ஏற்றத்தை வைக்கிறோம். அப்ப இந்த ஸ்மால் கியூவின் மீது தொழிற்படுற விசை என்ன? 0. இந்த இடத்துல ஏற்றத்தின் மீது தொழிற்படுற விசை 0. அடுத்து BC யோசிச்சு இந்த 2 ஏற்ற, இந்த முதலாவது பிளஸ் கியூ எடுத்து விடுங்க. இதை எடுத்து போட்டு இந்த இடத்துல இருக்கிற மின்புல வலிமையை யோசிங்க. இந்த 2 கோளத்தையும் எடுத்தீங்கன்னால் இந்த கோளத்துக்கு வெளியில இருக்கிற புள்ளிகள் தான் இந்த புள்ளிகள். இந்த கோளத்துக்கு வெளியில இருக்கிற புள்ளி, இந்த கோளத்துக்கு வெளியில இருக்கிற புள்ளி. கோளத்துக்கு வெளியில இருக்கிற புள்ளியுள்ள மின்புல வலிமையை நாம யோசிக்க என்ன செய்யணும்? மையத்துல ஒரு புள்ளி ஏற்றம் இருந்தால் அவரால் உண்டாக்கப்படுற மின்புல வலிமை தான் கோளத்துக்கு வெளியில இருக்கிற ஒரு புள்ளியில மின்புல வலிமை இல்லையா? எனவே இதிட மையத்துல ஒரு பிளஸ் கியூ ஏற்றம் இருக்குன்னு எடுத்தீங்கன்னால் இதுல இருந்தான இந்த தூரமும் இதுல மையத்தில இருந்தான இந்த புள்ளிக்கான தூரம் எப்படிப்பட்டது? சமனான தூரம். தூரம் சமன், ஏற்றமும் சமனுங்கிறதால இந்த பியில இருக்கிற மின்புல வலிமையும் சியில இருக்கிற மின்புல வலிமையும் எப்படிப்பட்டதா இருக்கு? சமனாக இருக்கு. மின்புல வலிமை 2க்கும் சமன் என்றால் அந்த இடத்துல வைக்கப்படுற பிளஸ் கியூங்கிற ஏற்றத்தின் மீது தொழிற்படுற விசையும் எப்படி இருக்கும்? சமனா இருக்கு. அப்ப இந்த இடத்துல பிளஸ் கியூ ஏற்றத்தை வைத்தால், இந்த இடத்துல பிளஸ் கியூ ஏற்றத்தை வைத்தால் இந்த 2 ஏற்றத்தின் மீது தொழிற்படுற விசை சமனான விசையாக இருக்கு. ஆக FBயில தொழிற்படுற விசையும் FCயில தொழிற்படுற விசையும் சமனான விசை. ஏனால் மையத்திலிருந்து சமனான தூரம், கோளத்துக்கு வெளியில ஒரே ஏற்றம்ங்கிறதால மின்புல வலிமை இங்கேயும் சமன். மின்புல வலிமை சமன். அப்ப இந்த இடத்துல வைக்கப்படுற ஏற்றம் சமன் என்றால் இதுவும் சமன் என்றால் தொழிற்படுற விசைட பருமன் 2க்கும் என்ன? சமன். FBயும் FCயும் சமன். FA 0. சோ பொருத்தமான விட 2வது. பொருத்தமான விட 2வது. நம்ம டியூப்ல இருக்கிற விடையின் படி 2வதா? சில வேளை பாஸ் பேப்பர்ல நம்பர் மாறி இருக்கலாம். பொருத்தமான விட 2வது. ஓகே, இப்ப நீங்க 39வது கேள்விக்கு வாங்க. 2011ஆம் ஆண்டு 46வது கேள்வி. 39வது கேள்வி 2011 46. சும்மா பார்த்து போட்டு விட சொல்லுங்க. நாம இப்ப படிச்ச தியரி தான்.
சரியா? ஓகே, நான் அந்த கேள்விக்கு விடையை சொல்லல இல்லையா? என்ன விட விளக்கத்தை சொல்லல. என்ன விட நம்ம இப்ப பார்த்த ஒரு கேள்விதான் 2011 46வது கேள்வியா கேட்டுக்கிறாங்க. யோசித்து பாருங்க. வெறுமனே ஒரு தியரிய நேரடியா ஒரு கேள்வியா கேட்டு வச்சிருக்கிறாங்க. சோ பொருத்தமான விட என்ன? 4வதா இருக்கு. சரியா? பொருத்தமான விட 4வது. ரைட். இப்ப நீங்க உங்களோட டியூப்ல 122வது கேள்விக்கு வாங்க. உங்களோட டியூப்ல 122வது கேள்விக்கு வாங்க. முதல் கேள்வி 122. நல்லா யோசித்து உங்களை எத்தனை பேர் சரியான விடையை சொல்றீங்கன்னு பார்ப்போம். நல்லா யோசித்து செய்யுங்க. அப்ப உங்களை எத்தனை பேர் சரியான விடையை அனுப்புறீங்க? எல்லாம் யோசிங்க. படிச்ச தியரியெல்லாம் சரியா அப்ளை பண்ணுங்க. ஒரு ஆள் சரியான விடை அனுப்பியிருக்கிறார். வெரி குட். ஐந்து பேர் சரியான விடை அனுப்பியிருக்கிறாங்க. எஸ், நிறைய பேர் நம்பர்ஸ் கூடிக்கிட்டே போகுது. சரியான விடை. வெரி குட். நான் எதிர்பார்க்கல நிறைய பேர் சரியான விடை அனுப்புவீங்க. நான் உண்மையிலே எதிர்பார்க்கல. ஓகே, சோ நிறைய பேர் சரியா யோசித்திருக்கிறீங்க. முதலாவது நான் எப்பயுமே சொல்றேன், மின் அழுத்தத்தை நீங்க யோசிக்கணும்னால் முடிவெளியிலிருந்து யோசித்து வாங்க. இதை நான் ஈர்ப்பு புலத்திலிருந்து சொல்லிட்டு வாங்க. முடிவெளியிலிருந்து ஓர் அழகு நேரேற்றத்தை அசைச்சிட்டு வார மாதிரி யோசிங்க. சரியா? இது ஒரு பொருள். அடுத்து இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்க. இது ஒரு ஏற்றமற்ற ஒரு கோளம், இது ஒரு கடத்தி. சோ இது ஒரு நடுநிலையான கடத்தி, அப்படித்தானே? அப்ப பாருங்க, இந்த ஏற்றம் பெற்ற கோலத்திலிருந்து மின்புல கோடுகள் போகும். இந்த ஏற்றம் பெற்ற கோலத்திலிருந்து இப்படி மின்புல கோடுகள் போயிருக்கலாம். அப்படித்தானே? இப்படி போயிருக்கு, இப்படி போயிருக்கலாம்னு எடுப்போமே. எப்படியோ போயிருக்கு, அது அவ்வளவு பெரிய முக்கியம் இல்லை. ஆனால் நமக்கு தெரியும், இந்த கடத்திக்கு உள்ள மின்புல கோடுகள் பயணிக்காது. அப்படித்தானே? இந்த கடத்திக்குள்ள மின்புல கோடு போகுமா? போகாது. கடத்தியை நோக்கி போகும், ஆனா கடத்திக்கு உள்ள போகாது. ஆனா கடத்தியை விட்டு வெளியேறி போகும். அப்படித்தானே? கடத்திக்கு உள்ள மின்புல வலிமை என்ன? பூச்சி. கடத்திக்குள்ள மின்புல வலிமை பூச்சி. கடத்திக்குள்ள மின்புல கோடு இருக்காது. அப்படித்தானே? இப்படிதான் இங்க இருக்க போகும். இப்ப நாம என்ன செய்யணும்? ஓர் அலகு நேரேற்றத்தை, மின் அழுத்தத்தை நாம யோசிக்க போறோம். எனவே நாம ஓர் அலகு நேர் ஏற்றத்தை முடிவெளியிலிருந்து அசைச்சுக்கிட்டு வரப்போறோம். அப்படிதானே? சோ முடிவெளியில அழுத்தம் 0. முடிவெளியில அழுத்தம் என்ன? 0. சோ முடிவெளியிலிருந்து ஓர் அலகு நேரேற்றம் பிளஸ் ஒரு கூலோம் நாம அசைச்சிட்டு வரோம். சோ இப்படி இந்த பாதையில தான் அசைக்கிறோம்னு சொல்றாங்க. இந்த பாதையில தான் மின் அழுத்தத்துக்கான மாறலை கேட்கிறாங்க. சோ முடிவெளியில இருந்து நான் ஓர் அலகு நேரேற்றத்தை இப்படியே அசைச்சிட்டு வரோம். உங்களுக்கு தெரியும், பிளஸ் ஒரு கூலோமே நாம் இப்படியே அசைச்சிட்டு வரக்குள்ள வேலை செய்யணுமா? வேலை செய்ய தேவையில்லையா? வேலை செய்யணும். ஏன்? மின்புல வலிமை இப்படி இருக்குது. நாம அதுக்கு எதிர் திசையில பிளஸ் ஒரு கூலோமை அசைக்கிறதால இந்த முடிவெளியிலிருந்து இப்படியே அசைச்சிட்டு வரக்குள்ள நாம வேலை செய்யணும். அப்ப முடிவெளியில அழுத்தம் 0,
நாம இந்த இந்த இப்படியே அசைச்சிட்டு வரக்குள்ள முடிவெளியில அழுத்தம் 0, இப்படியே நாம அசைச்சிட்டு வரக்குள்ள மின் அழுத்தம் அதிகரிச்சு கொண்டு வரும். இப்படி மின் அழுத்தம் அதிகரிச்சு கொண்டு வரும். முடிவெளியில இருந்து அப்படியே மின் அழுத்தம் அதிகரிச்சு கொண்டு வரும். இப்ப நாம பிளஸ் 1 கூலோமே இந்த இடத்துக்கு கொண்டு வருவோம். இப்ப நான் இந்த பிளஸ் 1 கூலோமே இந்த இடத்திலிருந்து இந்த இடத்துக்கு இப்படியே அசைச்சிட்டு போகிறேன். இப்படியே தான் அசைச்சிட்டு வாரேன்னு சொல்றாங்க. இப்ப பிளஸ் 1 கூலோம் இங்க இருந்து இதுவரைக்கும் அசைறத கற்பனை செய்து பாருங்க. இங்க இருந்து இதுவரைக்கும் நீங்க அசைக்கக்குள்ள வேலை செய்யணுமா? நீங்க வேலை செய்ய தேவையில்லை. ஏண்டால் இங்க மின்புல வலிமை, இதுக்குள்ள மின்புல கோடுகள் இல்ல, மின்புல வலிமை 0. ஆக இந்த மேற்பரப்புல இருந்து இந்த மேற்பரப்பு வரைக்கும் நீங்க மேலதிகமா வேலை செய்ய தேவையில்லை. முடிவெளியில இருந்து இதுவரைக்கும் வேலை செஞ்சீங்க, ஏன்னா மின்புலம் இருந்துச்சு, அப்ப அதுக்கு எதிராக வேலை செஞ்சீங்க. இதுல இருந்து இதுவரைக்கும் நீங்க வேலை செய்ய தேவையில்லை. ஆகவே இதுல இருந்து இதுவரைக்கும் மின் அழுத்தம் மாறாது. வேலை செய்யலாட்டி அழுத்தம் என்ன செய்யாது? மாறாது. 0 இல்லை. நம்ம சொல்லிட்டோம், முடிவெளியில இருந்து இதுவரைக்கும் வேலை செஞ்சதானே. அப்ப இங்க இருந்து இதுவரைக்கும் நம்ம வேலை செய்யாதால இங்க இருக்கிற அழுத்தம் தான் இதுக்குள்ள எல்லா இடத்தையும் இருக்கு. இதுவரைக்கும் அழுத்தம் மாறாது. பிறகு இந்த பிளஸ் 1 கூலமை இங்க இருந்து இப்படியே கொண்டு வா, இப்படி கொண்டு போறோம். இப்ப நாம என்ன செய்யணும்? நாம வேலை செய்யணும். ஏன்? இங்க மின்புல கோடுகள் இருக்கு. அப்ப இந்த மின்புலத்துக்கு எதிராக நாம ஏற்றத்தை அசைச்சிட்டு வரோம். ஆக இதுல இருந்து இதுவரைக்கும் நாம வேலை செய்யறோம். நாம வேலை செய்ய 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 அழுத்தம் கூடிக்கிட்டு வரும். அழுத்தம் கூடிக்கிட்டு வரும். இப்படியே பிளஸ் 1 கூலோமே மேற்பரப்புக்கு கொண்டு வா. இப்ப மேற்பரப்புக்கு கொண்டு வந்துட்டு பிளஸ் 1 கூலோமே மேற்பரப்புக்கு கொண்டு வந்துட்டு இப்ப இதுவரைக்கும் வேலை செஞ்சுட்டு நானு. இப்ப மேற்பரப்புல இருந்து மையம் வரைக்கும் கொண்டு போகும். இதுக்குள்ள மின்புல கோடு இருக்குதா? பொற்கோளம், அதுக்குள்ள மின்புல கோடு இருக்குதா? இல்ல. அப்ப மேற்பரப்புல இருந்து மையம் வரைக்கும் கொண்டு போறதுக்கு நாம வேலை செய்ய தேவையில்லை. அப்ப மேற்பரப்புல என்ன அழுத்தமோ வேலை செஞ்சா அழுத்தம் கூடும். மின்புலத்துக்கு எதிராக வேலை செஞ்சா அழுத்தம் கூடும். மின்புலம் வேலை செஞ்சா அழுத்தம் குறையும். வேலை செய்யலன்னா அழுத்தம் மாறா. இங்க வேலை செய்யல, அப்ப அழுத்தம் மாறா. மின்புலம் வேலை செஞ்சா அழுத்தம் குறைஞ்சிருக்கு. நாம வேலை செய்யறதால அழுத்தம் கூடும். மேற்பரப்புல இருந்து மையம் வரைக்கும் மின்புலம் இல்லை, அப்ப வேலை எதுவும் செய்யப்படாது என்றால் மேற்பரப்புல இருந்து இது வரைக்கும் அழுத்தம் மாறாது. அப்ப மேற்பரப்புல இருந்து மையம் வரைக்கும் அழுத்தம் மாறாது. இது வரைக்கும் அழுத்தம் எப்படி இருக்கு? இந்த கடத்திக்குள் அழுத்தம் மாறாது. இங்க அழுத்தம் எப்படி இருக்கு? சரியான? சோ இதை திருப்தி செய்யக்கூடிய விட எத்தனாவது விட? இதை திருப்தி செய்யக்கூடிய விட 3ஆவதா இருக்குது. சரியான? சோ இதை திருப்தி செய்யக்கூடிய விட, பொருத்தமான விட 3ஆவது. அப்ப மின் அழுத்தத்தை யோசிக்கக்குள்ள எப்பயுமே முடிவெளியிலிருந்து யோசிக்க ஆரம்பிக்கும். சரியா? இங்க இருந்து யோசிக்காது. இப்படி யோசித்தா பிழைச்சு போயிடும். முடிவெளியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர மாதிரி யோசிங்க. அப்பதான் நம்ம அதை சரியா செய்யலாம். ஓகே, இப்ப இன்னும் ஒரு கேள்வி எழுதி கொள்ளுங்க. அடுத்தது இன்னொரு ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. பொதுவா மின் அழுத்தத்துக்குரிய கிராஃப்களை பொறுத்தவரையில மின் அழுத்தத்துக்குரிய கிராஃப் என்ன செய்யாதுண்டா திடீரென்று மாறாது. மின் அழுத்தத்துக்குரிய கிராஃப் என்ன செய்யாதுண்டா சடுதியா மாறாது. இப்படி மாறாது. எப்பயுமே இப்படி மாறாதா? இப்படி வந்து இப்படி மாறாது. சடுதியான மாற்றம் இருக்காது. மின் அழுத்தத்துக்கு சடுதியான மாற்றம் இருக்காது. ஏன் சடுதியான மாற்றம் இருக்காது? என்ன காரணம்? மின்னழுத்தத்துல ஏன் சடுதியான மாற்றம் இருக்காதுன்னா மின் அழுத்தம், அதாவது செய்யப்பட்ட வேலைங்கிறது விசை தர விசையின் திசையில் பொருள் அசைஞ்ச தூரம். எனவே ஒரு பொருளுக்கு இடப்பெயர்ச்சி சடுதியா மாறாது. எப்பயுமே நேரத்தோட தான் இடப்பெயர்ச்சி மாறும். சடுதியா இடப்பெயர்ச்சி மாறாது. எனவே சடுதியா இடப்பெயர்ச்சி மாறாதுண்டா செய்யப்பட்ட வேலையும் சடுதியா மாறாது. அதாவது அழுத்தம் சடுதியா மாறாது.
எனவே மின் அழுத்தத்துக்குரிய கிராஃப்ல இந்த சடுதியான மாற்றங்களை நாம அவதானிக்கிறது கடினம். இப்படி வாரத்துக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. சரியான சடுதியா மாற்றம் வராது. பாருங்க, நீங்க சடுதியான மாற்றம் எதுவுமே இல்லை. கூடுது மாறாம இருக்குது, கூடுது மாறாம இருக்குது. சடுதியான மாற்றங்கள் வராது. வேலை செய்யறதா இருந்தா தூரம் அசையக்குள்ள டைம் எடுக்கும். எனவே சடுதியான மாற்றங்கள் வராது. பொதுவாக ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்களா, மின்னழுத்தத்துக்குரிய கிராஃப்கள்ல சடுதியான மாற்றங்கள் வராது. அதே மாதிரி இடப்பெயர்ச்சி நேர வரைவு இருக்குதானே, இடப்பெயர்ச்சி நேர வரைவுகள் இருக்குதானே, இடப்பெயர்ச்சி நேர வரைவுகளையும் சடுதியான மாற்றம் வராது. அதாவது ஒரு வாகனத்தில இடப்பெயர்ச்சி இப்படி இருந்து திடீர்னு இப்படி மாறாது. இப்படி இடப்பெயர்ச்சி கூடிக்கிட்டு போய் திருப்பி இடப்பெயர்ச்சி இப்படி மாறாது. அதாவது இடப்பெயர்ச்சி சடுதியா மாறாது, சடுதியாக இடப்பெயர்ச்சி மாறாது. அதே மாதிரி சடுதியாக அழுத்தம் மாறாது. சரியா? இப்படி இடப்பெயர்ச்சி நேர வரைக்கும் வர முடியாது. இப்படி அழுத்தத்துக்குரிய கிராஃப் வர முடியாது. சடுதியான மாற்றங்கள் வர முடியாது. ஓகே, இப்ப ஒரு கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. ஒரு கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. நல்லா கவனிங்க. சில பேர் வந்துட்டு கேட்டு இருந்தாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு இருந்தாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட வந்துட்டு நான் முடிக்கிறதா இருந்தா உண்மையில வந்துகிட்டு வெறுமனே தியரியை சொல்லி முடிக்கிறதா இருந்தால் நான் இப்ப எல்லாம் உண்மையா எலக்ட்ரிக் ஃபீல்ட் முடிச்சிருக்கேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் உண்மையா நான் வந்துகிட்டு கேள்விகளை வளமையா செய்யற அளவுக்கு நோமலா 2-3 கேள்விகளை செய்துட்டு போறதா இருந்தா நான் இப்ப எல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்ட முடிச்சிருக்கேன். ஸோ நான் வந்துகிட்டு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட வந்துட்டு கேள்விகளோட சேர்த்து பேப்பரோட சேர்த்து செஞ்சுட்டு போறதால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த வகையில நாம பெரும்பாலும் வந்துகிட்டு கவுசின் தேர்தல பிரயோகம், இதுக்கு பிறகு இன்னும் வேறுபட்ட பொருட்கள் இருக்குது, அந்த பொருட்களை பத்தி படிப்போம். அதுக்கு பிறகு நாம மின் கொள்ளளவம்ங்கிற ஒரு பகுதியை படிப்போம். ஸோ இவ்வளவு பகுதிக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுவும் நான் இதுல கொஞ்சம் கூட கேள்விகள் செய்ய வேண்டியிருக்கிறதால கொஞ்சம் டைம் எடுத்துதான் முடிக்கணும். ரைட்? ஓகே, அப்ப எழுதிக் கொள்ளுங்க. ஒரு கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. ஆனா நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் முடியக்குள்ள பேப்பரும் செஞ்சு முடிஞ்சிடும். அதை நான் எதிர்பார்க்கிறேன். டோட்டலி கம்ப்ளீட் ஆகி இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஃபாலோவா படிச்சுட்டே வாங்க. ஓகே, எழுதிக் கொள்ளுங்க. நடுநிலையான ஒரு கடத்தும் கோள ஓட்டி, நடுநிலையான கடத்தும் கோள ஓட்டி மையத்தில், நடுநிலையான கடத்தும் கோள ஓட்டின் மையத்தில் ஓர் புள்ளி ஏற்றம் வைக்கப்பட்டுள்ளது. ஓர் புள்ளி ஏற்றம் வைக்கப்பட்டுள்ளது. நடுநிலையான கடத்தும் கோள ஓட்டின் மையத்தில் ஒரு புள்ளி ஏற்றம் வைக்கப்பட்டுள்ளது. Right? ஏபிசி ஆகிய புள்ளிகளில் மின்புல வலிமை யாது? ஏபிசி ஆகிய புள்ளிகளில் மின்புல வலிமை, மின் அழுத்தம் யாது? மின்புல வலிமை, மின்னழுத்தம் யாது? தூரத்தின் வழியே மின்புல வலிமை மின்னழுத்தத்திற்கான மாறலை தருகிறது. தூரத்தின் வழியே
மின்புல வலிமை மின் அழுத்தத்திற்கான மாறலை தருக. சரியா? சோ இங்க ரெண்டு கேள்வி. ஒன்று ஏபிசியில மின்புல வலிமை மின் அழுத்தத்தை காணுங்க. இரண்டாவது தூரத்தின் வழியே மின்புல வலிமை மின் அழுத்தம் எவ்வாறு மாறும். சரியா? சோ இந்த ரெண்டு கேள்விகளையும் செய்துட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் நாம இன்னும் இதுக்கு பிறகு நாம போக போக இன்ஷா அல்லாஹ் படிப்படியா கஷ்டமான கேள்விகளை நாம பிராக்டிஸ் பண்ணுவோம். ரைட்? இதுல இந்த ஏபிங்கிற ரெண்டு புள்ளிகளை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இது கொஞ்சம் சில பேர் வந்துட்டு வளமையா கேட்கக்கூடிய ஒரு டவுட். அதாவது இந்த ஏபிங்கிற இந்த ரெண்டு புள்ளிகள் யார் என்றால், இந்த ஏங்கிற புள்ளி இதுதான் கோல ஓடுனால் கோல ஓட்டுட மட்டுமட்ட உள்ளுக்குள்ள இருக்கிற புள்ளி. ஏங்கிற புள்ளி கோல ஓட்டுட மட்டுமட்ட உள்ளுக்குள்ள இருக்கிற புள்ளி. பிங்கிற புள்ளி கோல ஓட்டுக்கு மட்டுமட்ட வெளியில இருக்கிற புள்ளி. அன்னளவா மையத்திலிருந்து ஏட தூரமும் ஆறு தான், மையத்திலிருந்து பீட தூரமும் என்ன ஆறு தான். என்ன சொல்றது? மட்டுமட்டா உள்ளுக்குள்ள இருக்கிற புள்ளி ஏ, மட்டுமட்டா வெளியில இருக்கிற புள்ளி பி. சரியா? அப்ப மையத்திலிருந்து அந்த தூரம் என்னன்னு கேட்டா அன்னளவா ரெண்டுக்கும் என்னதான் ஆறுன்னு தான் எடுக்கும். சோ இதை ட்ரை பண்ணிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் மிச்சத்தை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.